ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தொல் திருமாவளவனுடன் நமது செய்தியாளர் ராஜா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஆர்கே நகர்ல முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆர்கே நகர் தொகுதி என்பது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் அதுவும் ஒன்று. அங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் போட்டியிடுகிறார் என்பது ஒரு சிறப்பான அம்சம் என்றாலும் திமுக தரப்பிலும் அங்கே வேட்பாளர் போடப்பட்டிருக்கிறார். எனவே நாங்கள் வேட்பாளர் போட்டால் அது முதல்வரை எதிர்த்து என்று மட்டுமே பொருளாகாது. இந்த தேர்தலில் 6 முனை போட்டி நிலவுகிறது. அந்த தொகுதியில் மற்ற சில கட்சிகளின் பாரதிய ஜனதா அணியினுடைய வேட்பாளரும் நிறுத்தப்படுவார். அப்படி பல வேட்பாளர்களுள் ஒரு வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் அங்கே களத்தில் இறங்குவார். ஆனால் இது ஒரு மாற்று அணியின் வேட்பாளர் என்கிற சிறப்பு தகுதியோடு அந்த களத்தில் நிற்பார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று எனது பெயரில் தோழர்கள் இங்கே விருப்ப மனு கட்டியிருக்கிறார்கள், செலுத்தியிருக்கிறார்கள். காட்டுமன்னார் கோவில், புவனகிரி, அதேபோல ஆர்கே நகர், தென் மாவட்டங்களில் சோழவந்தான் என்று பல தொகுதிகளில் நான் போட்டியிட வேண்டும், அதாவது திருமாவளவன் போட்டியிட வேண்டும் என்று எமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் இங்கே விண்ணப்பம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். எமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு நேர்காணல் முடிந்த பிறகு கலந்தாய்வு செய்து யார் யார் வேட்பாளர் என்பதை இறுதி செய்வோம். அப்போது ஆர்கே நகரில் போட்டியிடுவது யார் என்பதும் அறிவிக்கப்படும். ஆர்கே நகர் மற்றும் காட்டுமன்னார் கோயிலில் உங்களுக்கு போட்டியிடுவதற்கான விருப்பங்கள் அதிக அளவு வந்திருக்கதா சொல்றீங்க. இப்போ இந்த காட்டுமன்னார் கோயில் மற்றும் ஆர்கே நகர் 2 தொகுதியிலுமே நீங்க போட்டியிடுவீங்களா? அப்படி ஒரு தொகுதியை வீணாக்க நான் விரும்பவில்லை. இன்னொருவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதுதான் ஜனநாயகமாக இருக்க முடியும். 2 தொகுதிகளில் போட்டியிடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை விட அது ஒரு வகையில் அச்சப்படுவதாகவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கும். ஒன்றில் தோற்றால் இன்னொன்றில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வை உருவாக்கும். எனவே போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுவேன். அது எது என்பது 18ஆம் தேதி தெரியும்.